வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மோஸ்ட் வாண்டடான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. ரொம்ப குயிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் பண்ணலாம். கர்ட் கேப்சிகம் கிரேவி இது பண்ணுறதுக்கு மொத்தமாகவே 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. செம்ம சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, இது பொரிஞ்சதும் 1 பச்சை மிளகாய், கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கொடமிளகாய், அதோட 10 வேர்க்கடலையை அரைச்சிட்டு அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது வாங்கும் போதே ரோஸ்டட் வேர்க்கடலையாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்படியே அரைச்சிட்டு நம்ம அந்த பொடியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ எல்லாம் கலந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷத்துலேயே இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவன் பேச்சுலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். இதில் பொருட்களும் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கனால எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சூப்பர் ஈஸியான கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.